உலக ஐஸ்வர்யம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆஸ்தியை பாகம் பிரிப்பது. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை திரளான ஜனக்கூட்டத்தார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவனுக்கு அவனுடைய சகோதரனோடு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அவனுடைய பெற்றோரின் ஆஸ்தியை அவனுடைய சகோதரன் இன்னும் பாகம் பிரித்து அவனுடைய வீதத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தனக்கும் தன் சகோதரனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து தனக்கு நியாயம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொள்கிறான். போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவன் இயேசுவிடம் கேட்கிறான். தன்னுடைய சகோதரன் தனக்கு தவறு செய்து விட்டதாக இவன் நினைக்கிறான். ஆகையினால் தனக்கு நியாயம் கிடைக்க இவன் இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சகோதரர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். குடும்பத்தின் பொதுவான சொத்தை அதற்குரியவர்களிடம் முறைப்படி பிரித்து கொடுக்காமல் தாங்களே மொத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சிலர் ஆசைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய அவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு என்று ஒரு சிலர் விசுவாசிக்கிறார்கள். தவறு செய்தவர்களை தேவன் விசாரிப்பார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. இந்த வசனத்திற்கு மற்றொரு விதமாக வியாக்கியானம் கூறும்போது, இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணும் இந்த மனுஷனிடம் தவறு இருப்பதாக ஒரு சிலர் விளக்கம் கூறுகிறார்கள். யூதருடைய குடும்பத்தில் மூத்த குமாரனாகிய சேஷ்ட புத்திரனுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுக்கப்படும். இது யூதருடைய பிரமாணம். மூத்த குமாரன் இரட்டிப்பான ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு தன் பெற்றோரையும் மற்றும் தன்னுடைய குடும்ப காரியங்களையும் பொறுப்பேற்று நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறவனுக்கு யூதருடைய பிரமாணம் நன்றாக தெரியும். யூதருடைய குடும்பத்தில் சகோதரருக்குள் சமபங்கு பிரித்து கொடுக்கப்படுவதில்லை. இந்த பிரமாணத்தை மீறி மாற்றி அமைத்து தனக்கு சமபங்கு கிடைக்க உதவி செய்யுமாறு இவன் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறான். தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பங்கை விட அதிகமாக எதிர்பார்ப்பதும் பாவம்தான். மற்றவருக்கு உரியதை கொடுக்காமல் இருப்பதும் பாவம். இந்த வியாக்கியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய குடும்ப காரியத்தை முறையிட்ட சகோதரன் தனக்கு உரியதை விட அதிகமான பங்கு வீதத்திற்கு ஆசைப்படுவதாக விளக்கம் கூறப்படுகிறது. பங்கிடுகிறவர் அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கவில்லை. அவனுக்கு உதவி புரிய மறுத்து விடுகிறார். மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்று அவனிடம் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இந்த உலக பிரகாரமான
நியாயாதிபதியைப் போல செயல்படுவதில்லை. அவருடைய நீதி உலக ராஜ்யத்திற்கு உரிய நீதி அல்ல. அவர் தேவ ராஜ்யத்தின் நியாயாதிபதி. இந்த மனுஷனுடைய தவறை இயேசு கிறிஸ்து அவனுக்கு விளக்கி கூறுகிறார். தன்னுடைய குடும்பத்தின் சொத்து வீதங்களை தனக்கு கிடைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்பதற்கு பதிலாக பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்று இவன் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டிருந்தால் அவர் அவனுக்கு சந்தோஷமாக உதவி புரிந்திருப்பார். ஆனால் இந்த மனுஷனுடைய குடும்ப காரியங்களில் இயேசு கிறிஸ்து பங்கு பெற விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை செய்தாலும் தாம் அதை எந்த அதிகாரத்தினால் செய்கிறார் என்பதை விளக்கி கூறுவது வழக்கம். அந்த அதிகாரத்தை தமக்கு கொடுத்தது யார் என்றும் இயேசு கிறிஸ்து அறிவிப்பார். உலக பிரகாரமான ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். உலக பிரகாரமான ராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள் வேறு, தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள் வேறு. தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது, இது இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக பிரகாரமான ராஜ்யங்களோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஒவ்வொரு நாடும் அதனதன் சட்டதிட்டங்களை தாங்களாகவே வகுத்துக் கொள்கிறது. தங்களுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்தந்த நாடுகளே செய்கின்றன. கிறிஸ்தவ மார்க்கம் எந்த நாட்டின் சட்டத்தோடும் போராடுவதில்லை. எல்லா ஜனங்களும் நீதியாக ஆளுகை செய்யப்பட வேண்டும், எல்லோருக்கும் சட்டத்தின்படி சம முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதில் கிறிஸ்தவ மார்க்கம் உறுதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு தேசத்தின் சட்டதிட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மார்க்கம் எந்த தேசத்தையும் வற்புறுத்துவதில்லை. விசுவாசிகளுக்கு உலக பிரகாரமான நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மார்க்கம் ஒருபோதும் பரிந்துரைப்பதில்லை. விசுவாசிகளின் கோரிக்கை நேர்மையானதாகவும் அந்த தேசத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டதாகவும் நீதியானதாகவும் இருக்க வேண்டும் என்றே கிறிஸ்தவ மார்க்கம் எதிர்பார்க்கிறது. விசேஷித்த சலுகைகள் எதுவும் விசுவாசிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மார்க்கம் எந்த தேசத்தையும் வற்புறுத்தாது. பொருளாசை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய உபதேசத்தை கவனமாக கேட்கிறவர்களிடம் பொருளாசையை குறித்து எச்சரித்து கூறுகிறார். நம்முடைய இருதயங்களின் ஆசையை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இல்லாதிருப்போம் என்றால் பொருளாசை நமது இருதயத்திற்குள் பிரவேசித்துவிடும். இருதயத்தின் சிந்தை முழுவதும் பொருளாசையினால் நிரம்பி இருக்கும். ஆகையினால் பொருளாசைக்கு விரோதமாக நமது இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். பொருளாசையான காரியங்கள் நம்மை ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்க கூடாது. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நமது சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நம்முடைய ஐஸ்வர்யத்தை ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் வைத்து அமைவதில்லை. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் மெய்யான சந்தோஷத்தை கொடுக்காது. இவ்வுலக காரியங்கள் நமது ஆத்மாவை போஷிக்காது. ஆத்மாக்களின் தேவைகளை உலக பிரகாரமான காரியங்கள் சந்திக்காது. அவை ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களினால் நமது சரீரம் திருப்தி அடையலாம். சரீரத்திற்கு தற்காலிகமான சந்தோஷம் உண்டாகலாம். ஆயினும் இந்த சந்தோஷம் நிலையானது அல்ல. ஐஸ்வர்யம் மிகுதியானால் சந்தோஷம் மிகுதியாகும் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் அநேகர் தங்கள் எளிமையிலும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். போதும் என்ற திருப்தியோடு எளிய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறார்கள். கொழுத்த விருந்தை விட தேவ பக்தியும் பரிசுத்த அன்பும் நிறைந்த சைவ உணவே மிகவும் ஆசீர்வாதமானது. போதும் என்ற மனதுடன் கூடிய ஏழைகள் சந்தோஷமாக வாழும்போது மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள பல செல்வந்தர்கள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பரிதாபமாக வாழ்கிறார்கள். பொருளாசையை பற்றிய உபதேசங்கள். பொருளாசை தடை பண்ணப்பட்டிருக்கிறது.
தலைவர்களும் அதிகாரிகளும் மார்க்கவாதிகளும் பொருளாசையை வெறுக்க வேண்டும். பொருளாசை ஆத்துமாவை அழிக்கும். பொருளாசையை நாம் முழுவதுமாக அகற்ற வேண்டும். பொருளாசையினால் ஏற்படும் விளைவுகள்: பேராசையும் கொலை பாதகமும், ஏழ்மையும் கலகமும், ஒடுக்குதலும் முரட்டாட்டமும், தேவனை மறுதலிப்பது, அநீதி, பின்வாங்கி போதல், ஏமாற்றுதல், தீட்டு, சோதனைகளும் ஆசைகளும், குறுகிய ஜீவனும் அதன் முடிவும். பேராசைக்கு எடுத்துக்காட்டானவர்கள்: ஏவாள், தடை பண்ணப்பட்டிருந்த கனி; லோத்து, நிலங்கள்; யாக்கோபு, சேஷ்டபுத்திர பாகமும் தகப்பனுடைய ஆசீர்வாதமும்; பிலேயாம், வெகுமதிகள்; ஆகான், பணம்; தாவீது, ஸ்திரீ; ஆகாப், திராட்சை தோட்டம்; கேயாசி, வெகுமதிகள்; மதிகேடான ஐஸ்வர்யவான், பாதுகாப்பு; யூதாஸ்காரியோத்து, வெள்ளிக்காசு; பரிசேயர், ஐஸ்வர்யங்கள்; சீமோன், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை; பேலிக்ஸ், பணம்; தேமா, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை. ஐஸ்வர்யம் உள்ளவனை பற்றிய ஓமை. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பொருளாசையை குறித்து எச்சரித்து கூறும்போது இந்த சத்தியத்தை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை கூறுகிறார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் மரித்து போகும்போது அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு பிரயோஜனப்படாது என்பது இந்த ஓமையின் மைய கருத்தாகும். ஐஸ்வர்யம் மிகுந்ததினால் இந்த ஐஸ்வர்யவான் சந்தோஷமாக வாழ்ந்தானா என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஓமையில் ஐஸ்வர்யமுள்ள தன்னுடைய உலக பிரகாரமான சம்பத்தும் ஆசீர்வாதமும் திரளான சொத்துக்களும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு நிலமே ஆதாரமாக இருக்கிறது. பூமியின் கனிகளினாலும் தானியத்தினாலும் இவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இவனுடைய நிலம் நன்றாக விளைந்த போதும் இவனுக்கு திருப்தி இல்லை. இன்னும் தனக்கு அதிகமாக தேவை என்று எதிர்பார்க்கிறான். தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இவனுடைய நிலம் நன்றாக விளைந்தபோது இவன் தனக்குள்ளே சிந்தித்து பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவனுடைய இருதயம் அமைதியாக ஓய்ந்திராமல் ஐஸ்வர்யம் சேர்ந்தவுடன் ஆரவாரம் பண்ணுகிறது. ஆகையினால் அவன் தனக்குள்ளே சிந்தித்து பேசிக்கொள்கிறான். நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் எதுவுமில்லை. இந்த ஓமையில் குறிப்பிடப்படும் ஐஸ்வர்யவான் தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டாலும் இயேசு கிறிஸ்து அதையும் அறிந்து இங்கு விவரிக்கிறார். இவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறது. ஆனால் விளைந்த தானியம் அனைத்தையும் சேர்த்து வைப்பதற்கு இவனுக்கு போதுமான இடமில்லை. இவனிடத்தில் களஞ்சியம் இருந்தாலும் விளைந்த தானியம் அனைத்தையும் சேர்த்து வைப்பதற்கு அந்த களஞ்சியம் போதாது. ஆகையினால் இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய நிலம் நன்றாக விளைந்ததற்காக இவன் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் மிகுதியான நன்மைகளை செய்வதற்கு அதிக விளைச்சலின் மூலமாக தேவன் தனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இன்னும் அநேக நன்மைகளை செய்ய முன்வர வேண்டும். ஆனால் இவனோ தன் நிலத்தின் விளைச்சல் அனைத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பிறருக்கு உதவி புரிய இவனுக்கு விருப்பமில்லை. தன்னுடைய விளைச்சல் அதிகரித்ததினாலும் அது அனைத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படுவதினாலும் அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே என்று கவலைப்படுகிறான். ஏதோ பறிகொடுத்தவன் போல இவன் தனக்குள் பேசிக்கொள்கிறான். ஒன்றும் இல்லாத ஏழையைப் போல நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறான். தேசத்தில் புசிப்பதற்கு கூட ஒன்றுமில்லாமல் பரம ஏழையாக இருக்கிறவர்கள் அடுத்த வேளை போஜனத்திற்காக கவலைப்படுவார்கள். என்ன செய்வது என்று புலம்புவார்கள். தங்களுக்கு போஜனம் எங்கிருந்து வரும் என்று அங்கலாய்ப்பார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி தவிப்பார்கள். அதுபோலவே இந்த மனுஷனும்
நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறான். இவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாத ஏழை புலம்புவதைப் போலவே புலம்புகிறான். ஐஸ்வர்யம் மிகுதியானதினால் இவன் தன் நித்திரையை இழந்துவிட்டான். இவனால் அமைதியாக சமாதானமாக நித்திரை பண்ணக்கூட முடியவில்லை. தன்னிடத்தில் உள்ள திரளான ஆஸ்தியை என்ன செய்வது, எப்படி பாதுகாப்பது என்னும் சிந்தனையினால் இவன் இருதயம் நிறைந்திருக்கிறது. இவனைப் போலவே இந்த உலகத்தில் உள்ள ஏராளமான ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறார்கள். போதுமென்ற மனம் இருந்தால் நமக்கு மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு திரளான தானியம் இருக்கிறது. ஆனால் இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு அவனுக்கு இடமில்லை. இதுதான் இவனுடைய பிரச்சனை. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பும் இந்த ஐஸ்வர்யவான் தனக்குத்தானே என்ன செய்வது என்று தீர்மானம் பண்ணுகிறான். தன்னிடத்தில் உள்ள களஞ்சியங்களை எடுத்துவிட்டு அவற்றை பெரிதாக கட்டி தனக்கு விளைந்த தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பது என்று தீர்மானம் பண்ணுகிறான். அப்போது தன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் என்றும் தன்னுடைய கவலைகள் ஓய்ந்து போகும் என்றும் இவன் நினைக்கிறான். வானமும் பூமியும் தேவனுடையது. இந்த பூமியில் விளைந்த தானியங்கள் அனைத்தும் தேவனுக்கே உரியது. தேவனுக்கே உரியதான தானியங்களை இவன் எனக்கு விளைந்த தானியம் என்றும் என் பொருட்கள் என்றும் கூறுகிறான். தேவனுக்கு உரியதை நமக்கு உரியது என்று சொல்லக்கூடாது. இந்த ஐஸ்வர்யவான் மதியீனனாக சிந்தனை பண்ணுகிறான். நமது நிலத்தில் விளைந்திருக்கும் தானியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு தமது கிருபையினால் கொடுத்தது என்னும் சிந்தனை நமக்குள் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் இந்த பொருட்களை எல்லாம் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் சொந்தக்காரர் தேவனே. தேவனுடைய பொருட்களுக்கு நாம் இந்த பூமியில் உக்கிரானக்காரர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பெருமைப்படக்கூடாது. தன்னுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று இவன் பெருமைப்படுகிறான். தேவன் தனக்கு கிருபையாக கொடுத்த எல்லா தானியங்களையும் தனக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறான். தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும். அந்நியர்களையும் திக்கற்றவர்களையும் தாய் தகப்பன் அற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமாகவும் அதே சமயத்தில் தேவையுள்ள பிறருக்கும் பிரயோஜனமாகவும் அவற்றை பயன்படுத்த வேண்டும். இதற்கு பதிலாக களஞ்சியங்களை இடித்து அவற்றை பெரிதாக கட்டி தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமே அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டு சேமித்து வைப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதிகரிக்கும் போது நமது சிந்தனையை உலக ஐஸ்வர்யம் ஆளுகை செய்ய அனுமதிக்க கூடாது. ஐஸ்வர்யத்தின் திரட்சிக்கு ஏற்றபடி நமது சிந்தனை மாறிக்கொண்டே போகக்கூடாது. களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவது என்பது உலக பிரகாரமான சிந்தனை. இந்த வருஷம் தேவன் ஆசீர்வதித்தது போல அடுத்த வருஷத்திலும் ஆசீர்வதிப்பார் என்னும் விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டிக்கொண்டே போனால் அதற்கு முடிவே இராது. இந்த வருஷம் இடித்து பெரிதாக கட்டப்பட்ட களஞ்சியங்கள் அடுத்த வருஷத்தில் நமக்கு சிறியதாக தோன்றும். பின்பு அதை மறுபடியும் இடித்து அதைவிட பெரியதாக கட்டுவோம். இவ்வாறாக களஞ்சியங்களை இடித்து கட்டுவதே நம்முடைய முழு நேர ஊழியமாக இருக்கும். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவதனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய பிரச்சனை தீர்ந்து போகப் போவதில்லை. களஞ்சியங்களை பெரிதாக கட்டும்போது இவனுடைய கவலை அதிகரிக்குமே தவிர குறைந்து போகாது. இந்த உலகத்தில் ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய கவலைகளும் அதிகரித்துக் கொண்டே போகும். தேவன் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவற்றை எவ்வாறு நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதன் பிரகாரமாக செயல்பட வேண்டும். இந்த ஓமையில் கூறப்பட்டிருக்கும் ஐஸ்வர்யவான் நான் ஒன்று செய்வேன் என்று கூறுகிறான். இது இவனுடைய சுய சித்தமாகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வேன் என்று கூறாமல்
தன்னுடைய சுய சித்தத்தின்படி செய்வேன் என்று கூறுகிறவர்களுடைய கிரியைகள் ஆசீர்வாதமாக இருக்காது. அவை நிலைக்காது, விரைவில் அழிந்து போகும். யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை பற்றி எழுதும்போது, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதுகிறார். விசுவாசிகளுடைய மனதில் இப்படிப்பட்ட சிந்தனையே நிறைந்திருக்க வேண்டும். ஏனெனில் நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. அவை நமக்குரியது அல்ல. தேவன் தமக்கு சித்தமான பிரகாரம் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். ஆகையினால் நமது சிந்தனைகளும் செயல்களும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இருக்க வேண்டும். சுய முயற்சியினால், சுய சித்தத்தோடும் சுய புத்தியோடும் செய்யப்படும் திட்டங்கள் ஒருபோதும் தேவனுடைய திட்டங்கள் ஆகாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படுவதே தேவனுடைய திட்டம். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது. இப்படி இருக்கையில் நம்முடைய நீண்டகால வாழ்வுக்காகவும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும் தேவன் அனுமதிக்கிற பிரகாரம் தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரமே திட்டமிட வேண்டும். இதை விடுத்து நமது சுய சித்தத்தின் பிரகாரம் திட்டமிடுவதனால் ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் உண்டாக போவதில்லை. ஆத்துமாவே, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தன்னுடைய நிலம் அதிகமாக விளைந்ததினால் ஐஸ்வர்யவானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே என்று கவலைப்படுகிறான். ஏற்கனவே உள்ள களஞ்சியங்களை இடித்து அவற்றை பெரிதாக கட்டி அவற்றில் தனக்கு விளைந்த தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைக்கிறான். அப்போதுதான் அவனுக்கு பிரச்சனை ஓய்ந்தது போன்று தெரிகிறது. களஞ்சியங்களை பெரிதாக கட்டிய பின்பு அவன் தன் ஆத்துமாவிடம் பேசுகிறான். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோடே சொல்லுகிறான். எங்கும் இந்த ஐஸ்வர்யவானுடைய மதியீனமே வெளிப்படுகிறது. இவன் தன்னுடைய நம்பிக்கையை தன் தானியங்கள் மீதும் தன் பொருட்கள் மீதும் வைக்கிறான். தனக்கு விளைந்த தானியங்களை பெரிய களஞ்சியங்களில் சேர்த்து வைத்துவிட்டால் தனக்கு இனிமேல் கவலை இராது என்று இவன் தன் களஞ்சியத்தையும் அதில் உள்ள தானியங்களையும் நம்புகிறான். இவனுடைய களஞ்சியம் இவனுக்கு ஆறுதலை தருகிறது. ஆனால் இந்த ஆறுதல் நிலைக்காது. ஆனால் இது நித்திய சமாதானம் அல்ல. இது தற்காலிகமான சமாதானமும் சந்தோஷமும் ஆகும். தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் அநேகம் பொருட்கள் தனக்கு அநேக வருஷங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று இவன் நம்புகிறான். ஆனால் இந்த களஞ்சியம் நித்தியமானது அல்ல. தீ விபத்து ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது இயற்கையின் பேரழிவு உண்டானாலோ இந்த களஞ்சியத்தினால் நிலைத்து நிற்க முடியாது. இது தீயில் எரிந்து சாம்பலாய் போகும். நித்தியம் இல்லாத ஒரு காரியத்தின் மீது இவன் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறான். பெரிய களஞ்சியங்களில் தானியங்களை சேகரித்து வைக்கும்போது அந்த களஞ்சியத்தில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். ஒருவேளை இதை பூச்சியும் துருவும் அழித்து போடலாம். களஞ்சியத்தில் உள்ள தானியங்களை எலிகளும் பெருச்சாளிகளும் வந்து தின்று போடலாம். ஒருவேளை திருடர்கள் களஞ்சியத்தில் உள்ள தானியங்களை கொள்ளையிடுவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த களஞ்சியத்திற்கும் இதில் உள்ள தானியத்திற்கும் எந்த வேளையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. இவனைப் போலவே இந்த உலகத்தில் உள்ள அநேக ஐஸ்வர்யவான்கள் அநித்தியமான தங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். ஐஸ்வர்யம் அழியும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள். தங்களுக்கு திரளான ஆஸ்திகள் பெருகும் போது இவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை நம்புகிறார்கள். ஆஸ்திகள் பெருகும் போது கவலைகளும் பெருகிவிடுகிறது. எல்லா ஐஸ்வர்யவான்களும் கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. பல ஐஸ்வர்யவான்களுக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யங்களே அவர்களுக்கு கவலை தருகிறது. அவர்கள் தங்கள் திரளான ஆஸ்திகளின் மத்தியிலும் கவலையோடு இருக்கிறார்கள். ஒரு செத்த ஈயானது பரிமள தைலம் முழுவதையும் கெடுத்து போடுவது போல இவர்களுடைய ஜீவியமும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் கெட்டுப் போகிறது.
மெத்தை எவ்வளவுதான் மெதுவாக பஞ்சினால் செய்யப்பட்டிருந்த போதிலும் அந்த மெத்தையில் ஒரு முள் இருந்தால் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. அதுபோலவே ஐஸ்வர்யவான்களும் தங்களுக்கு திரளான சம்பத்து இருந்த போதிலும் ஏதாவது ஒரு கவலையினால் வருத்தப்பட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு எந்த வேளையிலும் சரீர வியாதி உண்டாகலாம். சரீர வியாதி ஏழைக்கும் வரும், ஐஸ்வர்யவானுக்கும் வரும். சரீர வியாதியினாலும் வேதனையினாலும் நிம்மதி இழந்து தவிக்கும் ஏராளமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் ஐஸ்வர்யவான்களுடைய குடும்பங்களில் குடும்ப பிரச்சனைகள் நிறைந்திருக்கலாம். உறவினர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இல்லாமல் போகலாம். ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் குற்ற மனச்சாட்சியினால் குத்தப்பட்டு நிம்மதி இல்லாமல் தவிக்கலாம். மனுஷனுடைய சந்தோஷத்தை திருடுவதற்கு சாத்தான் இந்த உலகத்தில் அநேக உபாயங்களை வைத்திருக்கிறான். அவற்றில் பொருளாசை என்பது சாத்தான் பயன்படுத்தும் பேராயுதமாகும். தன்னிடத்தில் உள்ள ஏராளமான தானியங்களை குறித்து இவனுக்கு தெளிவான தரிசனம் எதுவும் இல்லை. புசித்து குடித்து பூரிப்பாய் இருப்பது மாத்திரமே தன்னுடைய ஜீவியத்தின் இலக்கு என்று இவன் நினைக்கிறான். தன் மாம்சத்தை பிரியப்படுத்துவது தவிர இவனுக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை. தேவையுள்ள மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் இவனிடத்தில் சிறிதுமில்லை. இவன் போஜனம் பண்ணுவதற்காகவே ஜீவிக்கிறான். ஜீவிப்பதற்காகவே இவன் போஜனம் பண்ணவில்லை. புசித்து குடிப்பது மாத்திரமே இவனுக்கு தெரிந்திருக்கிறது. தன்னுடைய ஆத்மாவிடம் இவனால் புசிப்பதையும் குடிப்பதையும் மாத்திரமே பேச முடிகிறது. இந்த வார்த்தைகளை இந்த மனுஷன் தன்னுடைய ஆத்மாவிடம் பேசாமல் சரீரத்திடம் பேசியிருந்தால் அதில் ஓரளவு அர்த்தம் இருக்கும். ஏனெனில் சரீரத்திற்கு இந்த போஜனம் தேவைப்படுகிறது. ஆனால் ஆத்மாவிற்கு தேவையான போஜனம் மாம்ச பிரகாரமான போஜனம் அல்ல. ஒரு பை நிறைய பொன் இருந்தாலும் ஒரு களஞ்சியம் நிறைய தானியம் இருந்தாலும் இவற்றால் ஆத்மாவிற்கு ஒருபோதும் பிரயோஜனம் உண்டாகாது. இந்த மனுஷனிடத்தில் பன்றியின் ஆத்மா இருந்திருந்தால் ஒருவேளை அது புசித்து குடித்து பூரிப்பாய் இருந்திருக்கும். ஏனெனில் பன்றி பெருந்தீனி தின்று புசித்து குடித்து பூரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி. ஆனால் மனுஷருடைய ஆத்மா பன்றியின் குணாதிசயத்தோடு சிருஷ்டிக்கப்படவில்லை. இந்த உலகத்தின் பிள்ளைகள் தங்களுடைய ஆத்மாக்களை உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களினால் திருப்திப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். உலக ஐஸ்வர்யம் சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கலாம். புசிப்பும் குடிப்பும் சரீரத்திற்கு இன்பத்தை தரலாம். ஆனால் உலக பிரகாரமான இந்த போஜனத்தினால் ஆத்மா ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை, பூரிப்படைவதில்லை. மதிகேடனே, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவன் மதியீனமான இந்த மனுஷனை குறித்து தமது நியாய தீர்ப்பை கூறுகிறார். இவன் தன் ஆத்மாவிடம் நீ பூரிப்பாய் இரு என்று சொல்லுகிறான். தேவனும் இதுபோல சொன்னால் இவனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் தேவனோ மனுஷனைப் போல சிந்திப்பதில்லை. அவருடைய வார்த்தை சத்தியமானது. தேவன் இந்த மனுஷனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார். தேவன் தமது தீர்ப்பை இந்த மனுஷனிடத்தில் அறிவிக்கிறார். இவன் ஏராளமான தானியங்களை சேர்த்து வைப்பதற்காக தன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி தன் ஆத்மாவிடம் இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று சொல்லும்போது தேவன் இவனிடத்தில் உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறுகிறார். காலையில் இவன் தன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது தன் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்ட வேண்டும் என்னும் சிந்தனையோடு எழும்புகிறான். தூங்கும்போது அநேக வருஷங்களுக்கு தான் சந்தோஷமாக உயிர் வாழப்போவதாக கனவு காண்கிறான். தன்னுடைய சம்பாத்தியமெல்லாம் தனக்கு பல வருஷங்களுக்கு போதுமானது என்று தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இப்படிப்பட்ட சமயத்தில்தான் தேவன் இவனுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் இந்த மனுஷனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். இவனை மதிகேடனே என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாபால் என்பவன் இவனைப் போல மதிகேடனாக இருந்தான். அவனுடைய ஐஸ்வர்யம் மிகுதியான போது அவனுடைய மதிகேடும் மிகுதியாயிற்று.
உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே ஜீவிக்கிறவர்கள் மதிகேடர்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய சுபாவத்தின்படி அழைக்கப் போகிற நாள் ஒன்று வரப்போகிறது. அப்போது தேவன் நம்மை பார்த்து மதிகேடனே என்று அழைத்தால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். இப்படி அழைக்கப்படுவதற்கு பதிலாக நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று தேவன் நம்மை அழைப்பார் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இந்த ஐஸ்வர்யவானுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். இவனுடைய ஆத்மா இவனிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறார். அப்போது இவன் சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்பது இங்கு கேட்கப்படும் பிரதான கேள்வியாகும். இந்த மனுஷனோ தனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறான். ஆனால் இவனுடைய ஆத்மாவோ இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. பல வருஷங்களுக்கு இவன் அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு இவனுக்கு ஜீவன் இருக்காது. இந்த ராத்திரியிலே இவனுடைய ஜீவன் இவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்று பேராசையோடு இருந்தான். இதற்காக தன் களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டினான். ஆனால் இவன் மரிக்கும் போதோ இவன் சேர்த்து வைத்திருந்த தானியங்களை எல்லாம் யார் புசித்து குடிக்கப் போகிறார்கள் என்பது இவனுக்கே தெரியாது. தேவன் நம்மை சிருஷ்டித்த போது நமக்குள் ஒரு ஆத்மாவையும் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஆத்மாவிற்கும் விருப்பு, வெறுப்பு, சந்தோஷம், துக்கம் எல்லாம் உண்டு. நீதிமானுடைய மரணத்தின் போது அவனுடைய ஆத்மா சமாதானமாக இருக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய ஆத்மாவோ அவன் மரிக்கும் போது தத்தளிக்கும், அமைதியாக இராது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த சிந்தனை நமது இருதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிப்போம். நாம் மரிக்கும் போது நமது ஆத்துமா மெய்யாகவே இளைப்பாறுதல் அடைந்திருக்கும். தேவனுக்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்க முடியும் என்னும் விசுவாசம் நமக்குள் காணப்படும். நம்முடைய ஜீவன் எப்பொழுது நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரியாது. நாம் நினையாத வேளையில், நாம் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு மரணம் வரலாம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த ராத்திரியிலே மரணம் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த ராத்திரியிலே அவனுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் என்று தேவன் அறிவித்தார். ஆனால் அந்த மனுஷனோ அதை எதிர்பார்க்கவில்லை. அவன் மரிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, புசித்து குடிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். நீதிமான் மரிக்கும் வேளை பகற்பொழுதைப் போல பிரகாசமாக இருக்கும். அவன் மரிக்கும் வேளையே அவனுக்கு அதிகாலை பொழுது. ஏனெனில் அவன் மரித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நித்திய காலமாக ஜீவிக்கப் போகிறான். ஆனால் உலக பிரகாரமான துன்மார்க்கனுக்கோ அவன் மரிக்கும் வேளை அவனுக்கு இருண்ட இரா பொழுதைப் போல இருக்கும். இது சந்தோஷம் இல்லாத இரா பொழுது, துக்கமும் பயமும் நிறைந்த இரா பொழுது. தனக்கு மரணம் வரக்கூடாது என்று துன்மார்க்கன் விரும்பினாலும் நியமிக்கப்பட்ட வேளையில் அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்மாவை அநேக வருஷங்கள் பூரிப்பாக ஜீவிக்க வேண்டும் என்று வாழ்த்தினான். ஆனால் அவனுடைய வாழ்த்து அவனுடைய ஜீவியத்தில் சித்திக்கவில்லை. பூரிப்பாக இருப்பதற்கு பதிலாக வருத்தத்தோடு மரிப்பது இவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவன் மரித்தபோது இவன் சேர்த்து வைத்திருந்த பொருட்களில் எதுவும் இவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. இவனுடைய சம்பாத்தியம் எல்லாமே முடிவடைந்து விட்டது. இந்த ஐஸ்வர்யவான் மரிக்கும் போது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டுத்தான் மரிக்க வேண்டும். தன் ஐஸ்வர்யத்தின் மீது இவன் தனது நம்பிக்கையை வைத்திருந்தான். தன்னுடைய சந்தோஷத்திற்காக இவன் ஐஸ்வர்யத்தை சேமித்து வைத்தான். ஆனால் இவனுடைய ஐஸ்வர்யங்கள் இவனுக்கு சந்தோஷத்தை தரவில்லை. எதெல்லாம் தனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் மகிழ்ச்சியை தரும் என்றும் நினைத்தானோ அவற்றில் எதுவும் இவனுக்கு பிரயோஜனமாக இல்லை, மகிழ்ச்சியை தரவில்லை. இவனைப் போல உலக பிரகாரமான காரியங்களில் தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் மரிக்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றும் இல்லாமல் ஏமாற்றத்தோடு போவார்கள். இந்த ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு அவன் சேகரித்த பொருட்கள் யாருடையதாகும் என்று இவனுக்கு தெரியாது. இவற்றை தனக்காக இவன் சேகரித்து வைத்தான். ஆனால் தான் சேகரித்து வைத்ததை அனுபவிக்க முடியாமல் இப்போது மரித்து போகிறான்.
இவன் மரித்த பின்பு இவை யாருடையதாகும்? இவனுக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை அவன் வைத்து போக வேண்டியதாக இருக்கிறது. அவன் புத்திமானா இருப்பானோ அல்லது மூடனாக இருப்பானோ என்பதையும் இந்த ஐசுவரியவான் அறியான். சூரியனுக்கு கீழே இவன் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவனே, அதாவது அவனுக்கு பின் வரப்போகிறவனே அதிகாரியாவான். ஐசுவரியவான் மரித்த பின்பு அவன் சேகரித்து வைத்திருந்த சம்பாத்தியங்களை அவனுடைய குடும்பத்தார் தங்களுக்குள்ளே சமாதானமாக பங்கிட்டுக் கொள்ளலாம். சில சமயங்களில் பங்கிடுவதில் பிரச்சனை உண்டாக்கி குடும்பத்தினருக்குள்ளே கலவரம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. தன்னுடைய மரணத்திற்கு பின்பு தன்னுடைய வீடு யாருடையதாகும் என்னும் தரிசனம் ஒருவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் தன் வீட்டை ஒருபோதும் அழகுபடுத்த மாட்டான். யாரோ ஒருவன் இதை அனுபவிக்கப் போகிறான் என்னும் சிந்தனையில் தன் வீட்டை அலங்கோலமாக விட்டுவிடுவான். இந்த ஐசுவரியவான் தனக்கு ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்த போதிலும் இவன் தனக்கு ஞானத்தை சேர்த்து வைக்கவில்லை. ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இவன் மதிகேடனாகவே இருக்கிறான். தனக்கு பிரயோஜனம் உண்டாகும் என்று அநேக பொருட்களை சேகரிப்பதில் மிகுந்த பிரயாசப்பட்டான். ஆனால் இவனுடைய பிரயாசமெல்லாம் வீணாயிற்று. தலை சாய்க்க கூட நேரமில்லாமல் தனக்கு சொத்துக்களை சேர்த்தான். ஆனால் அந்த சொத்து இவனுக்கு பிரயோஜனப்படாமல் வேறு யாருடையதாகவோ ஆயிற்று. இவன் இம்மையில் ஏராளமான பொருட்களை சேகரித்து ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆயினும் மறுமையிலோ ஒன்றும் இல்லாத ஏழையாகவே இருப்பான். தேவனுக்கு நம்முடைய ஆத்துமாவை தாம் விரும்பும் எந்த வேளையிலும் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் உள்ளது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை எடுத்து கூறி இதன் கருத்தையும் விவரிக்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இந்த ஐஸ்வர்யவானைப் போலவே மதிகேடனாக இருக்கிறான். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷரும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் ஏமாந்து போவான். மரித்த பின்பு ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் சேர்த்து வைப்பதும் யாருடையதாகும் என்று அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக உலக பிரகாரமான மனுஷன் எப்படி இருப்பான் என்று விவரித்து கூறுகிறார். அவன் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பான். தேவனுக்கு விரோதமாக அவன் தனக்காகவே ஜீவிப்பான். தன் சுயத்தை வெறுப்பதற்கு பதிலாக தன் சுயத்தின் சந்தோஷத்தில் பிரியப்படுவான். இந்த ஓமையில் குறிப்பிடப்பட்ட ஐஸ்வர்யவான் தன்னுடைய மாம்சம் மாத்திரமே பிரதானமானது என்று நினைத்தான். தன்னுடைய ஆள் தத்துவத்தை தன்னுடைய மாம்சமே பிரதிபலிப்பதாக தவறாக நினைத்து தன் மாம்சத்தை பிரியப்படுத்துவதற்காகவே ஜீவித்தான். சரீர சுகமே போதும் என்று நினைத்தான். சரீரமே மனுஷன் என்பது இவனுடைய தவறான எண்ணம். ஆகையினால்தான் இவன் தன்னுடைய மாம்சத்திற்கே அநேக பொருட்களை அநேக வருஷங்களுக்காக சேர்த்து வைத்தான். இவற்றை யாருக்கும் பங்கிட்டுக் கொடுக்காமல் தனக்காகவே சேர்த்து வைத்தான். இந்த உலகத்தில் இவன் சேர்த்து வைத்ததெல்லாம் இவனுடைய ஐஸ்வர்யங்கள் என்று இவன் தவறுதலாக நினைத்து விட்டான். தான் பல வருஷம் ஜீவிக்கப் போவதாகவும் தன் ஜீவனுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் என்றும் இவன் திட்டமிட்டிருந்தான். இப்பொழுது இருப்பது போலவே தன்னுடைய ஜீவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பது இவனுடைய தவறான கணக்கு. இவன் உலக பிரகாரமாக தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாலும் தேவனிடத்தில் இவன் ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. இவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இல்லை. தேவனுடைய காரியங்களில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பல காரியங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும். இவை ஒருவேளை இவர்களுடைய சரீரத்தை சந்தோஷமாக வைத்திருக்கும். ஆனால் உலக ஐஸ்வர்யம் எல்லாம் நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனம் உள்ளது என்று கூற முடியாது. நம்முடைய ஆத்மாவிற்கு எது பிரயோஜனமானது என்பதை தியானித்து பார்த்து அதை சேகரித்து நமது ஆத்மாவை போஷிக்க வேண்டும். அப்போது நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய நித்திய ஜீவனிலும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். உலக பிரகாரமான மனுஷன் மதிகேடனாக இருக்கிறான்.
அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிவடைகிறது. இவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உவமையில் கூறுகிறார். இவன் மரிக்கும்போது இவன் சேகரித்த சம்பத்துக்கள் யாருடையதாகும் என்று இவனுக்கே தெரியாது. இவனுடைய முடிவு இந்த அளவுக்கு பரிதாபமான முடிவாயிற்று. இவனைப் போலவே இந்த உலகத்தில் தங்களுடைய சரீர சுகத்திற்காகவும் தற்காலிக இன்பத்திற்காகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்கிறவர்களின் முடிவும் பரிதாபமாகவே முடியும். ஆத்மாவை போஷியாமல் சரீரத்தை போஷிப்பதினால் நமக்கு நித்திய பலன் உண்டாகாது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இராமல் நாம் நமக்காகவே இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நித்திய ஜீவனை குறித்த அக்கறை இல்லாமல் இம்மைக்குரிய இந்த உலக ஜீவனை மாத்திரம் ஜீவிப்பதில் பிரியப்படுவோம் என்றால் நம்மால் நித்திய ஜீவனை அடைய முடியாது.